வசனம் சொல்லுது, உன் சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள். அதை கொல்றதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குது, அது தேவன் ஒருவருக்கு. இந்த சரீரத்தை கொல்லவருக்கெல்லாம் பயப்படாதீங்க. இந்த ஒரு செகண்ட் தான், அப்படி தலையை வெட்டிட்டா அடுத்த நிமிஷம் நம்முடைய ஆத்துமா கர்த்தரிடத்துல இருக்கும். இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அதை சொல்லிடுவாங்க, இதை சொல்லிடுவாங்க, நம்மளை வேலையை விட்டு எடுத்துருவாங்க. இந்த வேலை போனால் கர்த்தர் அதை விட பெரிய வேலையை கொடுப்பார். நம்முடைய தேவனை தவிர நம்மை ஆசீர்வதிக்க ஒருவனும் இல்லை. மனிதனால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. ஆபிரகாமை போல இருக்க நீ கொடுக்குற ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நான் நீ தான் என்னை ஆசீர்வதிச்சு நான் சொல்லணுமா? நீ என்னை ஆசீர்வதிச்சு நீ சொல்லக்கூடாது. என்னை ஆசீர்வதிக்கிறது என் தேவன். ஆபிரகாம் சொன்னாருங்க, சொன்னதுனால தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் இருந்தது. என் கர்த்தருக்கு நான் உண்மையாக வைராக்கியமாக வேலை இல்லை, போ தாராளமாக வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை விட பெஸ்ட்டாக கொடுப்பாரு. எப்பொழுதுமே கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதை விட அடுத்தது பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு, தவிர இதை விட அண்டரில் கொண்டு போக மாட்டார்.